எக்ஸாம்பிள் 2.8 பார்க்கலாம். கேன் த நம்பர் 6 power n n being a natural number. நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3ன்னு போகும். end with the digit 5. give reason for your answer. ஸோ 6 power nக்கு பதிலாக நம்ம நேச்சுரல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எண்டில் 5ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 6 power n. ஸோ 6க்கு ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 into 3ன்னு போடலாமா? இது எப்படி எழுதலாம்? 2 power n into 3 power n அப்படி எழுதலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 2 வந்திருக்கிறதுனால 2 வந்து என்னவா இருக்கு? 2 is a factor of 6 power n. அப்படின்னா nக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த 3க்கு கிடைக்குது இல்லையா? இந்த வேல்யூ கூட 2ன்ற வேல்யூவை மல்டிபிள் பண்றப்போ அது கண்டிப்பா ஈவனா தான் இருக்கும். ஆட்ல வராது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? இப்போ 6 power n equal to 2 power n into 3 power n இருக்கா? n equal to நேச்சுரல் நம்பர் 1 2 3 எக்ஸெட்ரா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ 6 power 1 சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள 2 power 1 into 3 power 1. இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 3. என்ன கிடைக்குது? 6. அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 2 power 2 3 power 2. இந்த இங்கே பதில் என்னுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 2 power 2 ஓட வேல்யூ என்ன? 4 into 9. வேல்யூ என்ன கிடைக்கும்? 36. ஸோ எக்ஸெட்ரா நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே வேல்யூ ஈவனாக தான் கிடைக்கும். ஏன்னா இது 2ஓட ஃபேக்டராக இருக்கிறதுனால. அப்போ 6 power n எப்படி தான் இருக்கும்? இஸ் ஆல்வேஸ் ஈவன் வேல்யூவாக தான் இருக்கும். பட் எனி number last digit is always odd. அப்படின்னா என்ன? நம்ம எந்த நம்பர் இங்க கொடுத்துருக்கிறது வந்து 5ன்ற லாஸ்ட் டிஜிட் வந்து 5 வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ஆட் நம்பராக தான் இருக்கும். அது வந்து ஈவன் நம்பராக இருக்காது. இப்போ எக்ஸெட்ரா 525 இல்லை 5 இல்லை 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 5ல வந்தாலே அந்த நம்பரில் என்னவா இருக்கும்? ஆட் நம்பராக இருக்கும். பட் 6 power n வந்து எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ஈவனாக இருக்கும். ஹென்ஸ் 6 power n cannot end with digit 5. ஓகேங்களா? புரிஞ்சிச்சு தானே? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா?